ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு தேவையான மாவு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். நான் சொல்கிற ரேஷியோவில் நீங்கள் இட்லிக்கு உளுந்தும் அரிசியும் எடுத்து பாருங்கள். இட்லி ரொம்ப சாஃப்டாக பூ மாதிரி வரும். இப்போது நான் கையில் வச்சுருக்கிற டம்ளருக்கு 1 டம்ளர் அளவு உளுந்து, 4 டம்ளர் அளவு இட்லி அரிசிங்கிற ரேஷியோவில் தான் எடுக்க போகிறேன். நீங்கள் எந்த டம்ளர் அளவு எடுத்தாலும் ஓகே தான். ஆனால் நீங்கள் எடுக்கிற டம்ளருக்கு 1 டம்ளர் அளவு உளுந்து எடுத்திங்கன்னா 4 டம்ளர் அளவு அரிசி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது உளுந்தை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி ஊற வச்சுருக்கேன். உளுந்து ஊற ஒரு 2 மணி நேரமே போதும். அதே மாதிரி இட்லி அரிசியையும் நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போது நான் உளுந்தும் அரிசியும் ஊற வச்சு 2 மணி நேரம் ஆச்சு. முதல்ல நம்ம உளுந்தை அரைச்சி எடுத்துடலாம். எப்பயுமே மாவு ஆட்டும்போது முதல்ல உளுந்து சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அரிசி போட்டு அரைச்சி பாருங்கள். அடுத்ததாக இப்போது ஊற வச்ச உளுந்தை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டு கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். கிரைண்டரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே அந்த மூடி டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எப்பயுமே உளுந்தோ அரிசியோ போடுறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி சுற்ற விட்டுக்கோங்க. அப்போ தான் உளுந்தும் அரிசியும் சிக்காமல் சுற்றும். இப்போது ஊற வச்ச உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். ஸ்விட்சை ஆன் பண்ணி கிரைண்டரை சுற்ற விட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றுறதுனால அப்படியே சிக்காமல் வரும். கிரைண்டருக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. உளுந்து அரைகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணி இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உளுந்து எப்பயுமே நல்லா நைஸாக அரையணும். இப்போ பாருங்கள், 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. உளுந்து நல்லா பொங்கி மேலே வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் தண்ணியில் கை வச்சு இப்போ உளுந்து தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது. இப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா உளுந்து கரெக்டான பதத்தில் அரைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக இட்லி அரிசி சேர்க்க போகிறோம். உளுந்து அரைக்கும் போது நம்ம யூஸ் பண்ண தண்ணி தான் இப்போயும் சேர்த்துக்க போகிறோம். நம்ம கையில் உள்ள பாக்டீரியா இந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து தான் இட்லியோட மாவையே புளிக்க வைக்கும். இப்போ நம்ம இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். இட்லி அரிசி நல்லா ஊறி இருக்குது. அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கோங்க. அரிசி ரொம்ப சிக்கும், அதனால் பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உளுந்தை நம்ம இப்போ நைஸாக அரைச்சி எடுத்த மாதிரி இட்லி அரிசியும் நைஸாக அரையக்கூடாது. கொஞ்சமாக குறன்னு இருக்கணும். அதுக்காக ரொம்பவும் அரிசியாக எடுத்துடாதீங்க. இட்லி அரிசியை அரைஞ்சி வர்றதுக்கு ஒரு 30 நிமிஷம் எடுத்துக்கும். நீங்கள் டச் பண்ணி பார்க்கும்போதே தெரியும். இப்போது உதாரணத்துக்கு நெய் மணலாக இருக்கும் பார்த்தீங்களா? டச் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு கொஞ்சம் நெருன்னு இருக்கும். அதே மாதிரி ஸ்டேஜில் அரிசி வரும்போது மாவுக்கு தேவையான உப்பு, கல் உப்பு எடுத்திருக்கேன் நான். நீங்கள் தூளுப்பு கூட சேர்த்துக்கலாம். அதையும் உள்ளே சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் கிரைண்டரை சுற்ற விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, இட்லிக்கு தேவையான அரிசி மாவும் இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உளுந்து அரைச்சி எடுத்து வச்ச பாத்திரத்துலேயே இந்த அரிசி மாவையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அரிசி மாவும் உளுந்து மாவும் சேர்ந்து நல்லா பொங்கி வரும். நீங்கள் சின்ன பாத்திரம் எடுத்து ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா பொங்கி வரும்போது மாவெல்லாம் கீழே சிந்திரும். அதனால் பாத்திரம் எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க. கடைசியாக உளுந்த மாவையும் அரிசி மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய கரண்டி விட்டு பாத்திரத்தில் கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கையை விட்டு கூட நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். என் கைக்கு மாவு சீக்கிரமே புளிச்சிரும், அதனால தான் நான் கரண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் கைக்கு மாவு புளிக்காதுன்னா நீங்கள் கையை விட்டே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்துக்குள்ளே மாவு நல்லா பொங்கி வந்துடும். பாருங்கள், நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போது இந்த மாவை சில்வர் பாத்திரத்தில் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது இந்த மாவில் உங்களுக்கு நான் இட்லி ஊற்றி காமிக்கிறேன். நான் துணி வச்சு யூஸ் பண்ணுற இட்லி தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மாவை நம்ம இப்போது இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சிடலாம். பாருங்கள், இட்லி இப்போ நல்லா வெந்துருச்சு. அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா சாஃப்டாக குண்டுன்னு வந்திருக்கும் இட்லி. நீங்களும் நான் சொன்ன ரேஷியோவில் உளுந்தும் அரிசியும் எடுத்து அரைச்சி பாருங்கள். கண்டிப்பாக இட்லி சூப்பராக வரும். நான் சொன்ன மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.